ஆனந்தாழ்வான் திருமலையில் பெருமாளுக்காக ஒரு அழகிய நந்தவனத்தை அவரும் அவரது கற்பிணியான மனைவியும் உருவாக்கி கொண்டிருந்தனர். கற்பிணி பெண்ணின் சிரமத்தை பார்த்த பெருமாள் ஒரு 12 வயது சிறுவன் வேடத்தில் உதவ தீர்மானித்தார். ஆனால் ஆனந்தாழ்வான் தன் சேவையில் யாரும் பங்கு கொள்ளக்கூடாது என்று சொல்லி தடுத்தார். சிறுவன் மறைந்து இதை தொடர்ந்து உதவவே கோபமடைந்த ஆனந்தாழ்வான் தன் கையில் இருந்த கடப்பாரையை அவன் மீது வீசினான். அது அச்சிறுவனின் தாடையில் பட்டு ரத்தம் வழிந்தது. மறுநாள் கோவிலில் பெருமானின் தாடையில் இருந்து ரத்தம் வழிவதை கண்ட ஆனந்தாழ்வான் தான் அடித்தது ஸ்ரீனிவாச பெருமானையா என்று உணர்ந்து கதறினான். பெருமானின் காயத்தை ஆற்ற அவர் உடனடியாக பச்சை கற்பூரத்தை எடுத்து அழுத்தினார். இதனால் ரத்தம் நின்றது. இன்றும் அந்த இடத்தில் பச்சை கற்பூரம் வைக்கப்படுகிறது. அந்த கடப்பாறையும் கோவிலின் வடக்கு சுவற்றில் வைக்கப்பட்டுள்ளது. நன்றி. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.